அவன் லைஃப்ல அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்டா. டேய், அவன் எங்கடா? எனக்கென இருந்தவள் அவள்தான். அவளின் கைகளும் சாய்ந்து கொள்ள தோள்களும் இருந்தவரை அதுதான் என் ஆறுதல். என் அவளின் காதலை எப்படி சொல்ல முடியும்? காதலின் ஆழத்தையும் அன்பையும் உணர்த்தியவளே அவள்தானே. எதுக்கு அண்ணே இப்போ நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்க? எங்க அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் இருந்தா என்னை இவ்வளவு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டார். நான் இருக்கேன். உங்கள் அப்பா பிளேஸ்க்கு வர முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் எங்கள் அப்பா உங்கள்கிட்ட ராகுல்னு சொல்ல வைப்பேன். அதுக்காக போராடுவேன். தெரியும் ராகுல் என்னை எப்படி பார்த்துப்பாங்க. யாரும் கிடைக்காமலோ இல்லாமலோ ஒன்று தெரிய வரல. நீதான் வேணும்னு தெரிய வந்திருக்கேன். ஐ ஹேட் யூ டா. ஐ லவ் யூ டி. என்ன மேடம் ஜாலியாக இருக்கீங்க போல? சும்மா இரு ராகுல், கடுப்பேத்தாத. ஏன், என்னாச்சு? இல்ல ராகுல், அம்மா வேற எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்கவே பிடிக்கல. இல்ல எங்க அக்கா வேற. வீடு பார்த்துக்கலாம். உனக்கு நான் இருக்கேன். நீ வா, நான் உனக்கு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொன்னாலும் சொல்லலனாலும் வீட்டை விட்டு ஓடி வந்துதான் ஆகணும். வந்தா கூட்டு போயிடுவியா சொல்லு? இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணுமா? உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஐ ஹேட் யூ டா. ஐ லவ் யூ டி. என்ன இவ்வளோ அழகா சிரிக்கிற? சொல்லு ராகுல், என்ன பண்ணலாம்? சொல்லு ராகுல், இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அதை சொல்லு. எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. வேணாம்னா வேணாம், ஒழுங்கா விட்டு போயிடு. இதுதானே முன்னாடி பேசி சரி பண்ணோம். இப்போ என்ன ஆச்சு? இப்படிலாம் பண்ணாத. அப்போ எல்லாம் சொன்னா போல உனக்கு வேற யாரும் பிடிச்சிருக்கு, அதுதான் வேணாம் சொல்கிறேன். கரெக்டா?
ஆமா, போதுமா? அவன் வேற யாரும் இல்ல, என்னுடைய எக்ஸ் தான். அவன் திரும்ப வந்துட்டான், அவனை தான் லவ் பண்றேன். அவனே என் கேஸ்ட் தான். வீட்லயும் ஒத்துப்பாங்க. என்னை விட்டு போயிடுற. போ. என்ன சொல்ற? நீ பண்றது ரொம்ப தப்பு. இங்க பாரு, அவ்வளவுதான். இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத. நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட. ஆனால் இதை தாண்டியும் கடந்தும் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். இப்பயே சொல்கிறேன், இதை என் ஃபஸ்ட்டு குழந்தை. நான் அவனுக்கு அப்பா வைப்புன்னு சொன்னேன். நீ என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் நல்லா பார்த்துப்பேன். கண்டிப்பாக கேர் பண்ணுவேன். கடைசியாக சொல்கிறேன், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. உன்னை என்னை தவிர வேற யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாது. சரி, போ. டேய், அவங்க லைட் எரியுதுடா. அவங்க தான் இருப்பான், வா போலாம். என்னடா பண்ற இந்த டைம்ல நீ வெளியே வர மாட்டிய? டைம் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ண ஆள் இல்லையே, அப்புறம் என்ன டேஷுக்கு? இல்லை மச்சான், நைட்டில் தூக்கம் வராது. அவள் கால் பண்ணல கூட சரி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாள். அப்புறம் அவன் மெசேஜ் வராமல் தூக்கம் வராது. அவள் பேசுகிறது மெசேஜ் தான். அது இல்லாமல் சாப்பாடு தூக்கமோ இல்லை. அப்படியே 2 பேரும் மெசேஜ் பண்ணிட்டு முடிச்சு தூங்கிடுவோம். சடனாக எழுந்து பார்த்து சாரி கேட்டுக்கணும், மறுபடியும் மெசேஜை கண்டினியூ பண்ணிப்போம். டெய்லி தான் மெசேஜ் எங்களுக்கு பத்தவே பத்தாதுடா. யாருக்கும் தெரியாமல் சார் சொல்லி போட்டு பேசி யாரும் தூக்கி போட்டிச்சியா விட்டாடா. பார்க்காம இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும். நம்பிக்காமல் இருக்க முடியும்டா. சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். உனக்கு நாங்கள் இருக்கோம்டா. சரி வா மச்சான், நம்ம போகலாம்.
உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்குமா? அவள் தான் எனக்கு எல்லாமே. அவகிட்ட கிடைச்ச கம்ஃபர்டபுள் எங்கே கிடைக்காதா? அவளை போல யாரையும் இருக்க முடியாது. எவ்வளோ போவோம். என்னை பார்த்து ரசித்த அதே கண்கள் என்று என்னை பார்த்து வெறுக்கின்றது. என்னை நான் நானாக இருக்கும்போது ஈர்ச்சி கொண்ட பெண், என்னை அணுவாக ரசித்த பெண் என்று என்னை ஒரு அக்கனாக பார்க்கின்றாள். அவளுக்கு தெரியாது நான் மாறுவதற்கு காரணமே அவள்தான் என்று. நான் என்ன சொல்லி புரிய வைப்பேனோ அவளுக்கு இது எல்லாமே என் ஒரு விதமான கதைதான் என்று எப்படி சொல்லி புரிய வைப்பேனோ அவளுக்கு. இதற்கு பிறகு அவளிடம் வாழ முடியாத இந்த வாழ்க்கையை ஒரு நாளாவது வாழ்ந்து பிறகு இறந்து விடுவேன் என்று அவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன். அவள் என் முதல் பொருளாக நினைத்து அவளுக்கு தேடி தேடி வாங்கி கொடுத்த பொருட்கள் இன்று எல்லாமே குப்பையில். என் அன்பும் கூட என்று குப்பையில் தான் உள்ளது. நான் அவளிடம் காட்டிய அன்பும் பேசிய ஆசை வார்த்தைகளும் என்று எல்லாமே ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. அவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? எல்லாமே என் ஒரு விதமான கதைதான் என்று. என்னை பெற்று வாழ்த்த என் தாய் தந்தை, என் அன்புக்குரிய நண்பர்கள், இவர்கள் எல்லாம் விட உயிராக நினைத்த ஒன்றை விட்டு பிரிய போகிறேன் என்று எப்படி புரிய வைப்பேனோ? ஏய் எங்கடா போனாங்க? டேய் அங்க பாரு. ஒரு டேய் ராகுல, டேய் ராகுல, டேய் டேய் ராகுல, டேய் புறா டேய் தூக்குடா அவனை. டேய் இறைச்சி இருக்கிறாங்களா பாரு. டேய் டேய் ஏந்திரா டேய். ஏன்டா இப்படி பண்ற? ஏந்திரா டேய். டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா உனக்கு? டேய் ஏந்திரா டேய். உங்க வீட்லயும் உங்க அம்மா கிட்ட நான் என்னடா பதில் சொல்றது? டேய் இறைச்சி இருக்கிறாங்களா ஏந்து வாடா பாரு. டேய். ப்ளீஸ் டா டேய் ஏந்திரா. டேய் ஏந்திரா டேய். டேய் ஏந்திரா. விட்டு போனேன்னு நீ. டேய் ஏந்திரா டேய். டேய் ப்ளீஸ் டா. ஏந்து வாடா டேய், டேய். ராகுல. ப்ளீஸ் டா. ஐயோ டேய் ராகுல, டேய் டேய் ப்ளீஸ் டா. ஏந்து வாடா டேய். ப்ளீஸ் டா.